அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படம் டெஃபினெட்லி சக்சஸ். அதில் வந்து ரெண்டாவது வார்த்தையே இல்லை. சத்யரா சொன்ன மாதிரி இந்த சிவாஜி சார் அந்த சக்சஸ் சொல்லி அந்த ஷாட் வந்த உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் த ட்ரெய்லர் ஃபென்டாஸ்டிக். த கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ முதல் படத்துலேயும் வந்து தயாரிச்சிருக்கிற விக்ரம் பிரபு 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சேன், சிவாஜி சார் இருந்தா தாடி பார்த்து என்னடா போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாரும் இல்லை, இனிமே கூட யாரும் போடவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது ரெண்டு நிகழ்வு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்தது வந்து 78ல நினைக்கிறேன். 77, 78ல வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ தான், ஷூட்டிங் இல்லை. சரி சார் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு பிரியாணி போடுறேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்குறேன். உள்ளே வரேன். பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நினச்சேன். நான் உள்ளே வந்து பார்த்தா சரியாக ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு சரி சினிமா சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ 2 பேர் எவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலில் வேறு வேறு கிளாஸு வேறு வேறு கேட்டகரி வேறு வேறு எல்லாமே ஒரு 200-300 பேர். ஒன்றும் புரியல எனக்கு. அந்த சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணின்னு சொன்னாங்க. சரியாக ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்கு. பார்த்தா ஒரு வெவ்வேறு சண்டை நடக்குமா அந்த மாதிரி. ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெலாம் வந்துடுவாங்க. அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து நடக்கிறது. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எல்லாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன். சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாரோடைய அப்பாவோட பெரிய ரசிகர். அவர் சொல்லியிருக்காங்க, இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்டில் வச்சுட்டு அண்ணாமலை பண்ணது கொஞ்சம் ரிஃபைண்டாக. அவ்வளோதான். அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்து அது செஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து சார் சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தது. ஒன்று படையப்பா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால பார்த்தாங்க. அண்ணாமலை படம் பார்த்துட்டு எனக்கு வீடு கூப்பிட்டாங்க. வீடு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ இந்த ஜோவை நான் விவேக் சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. 100% ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்கு. அது வந்து அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையா இருந்த ஒரு கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களுக்கு கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு 20 வயசு பையன் என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டார். இருக்கும்போது காலங்கள் எப்படி ஓடுது, 70%, 80% காலம் ஓடிடுச்சு. இன்னொரு 20% ஏதோ செஞ்சு ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு 20 years 20% இருக்கும்போது அது கூட இப்படியே ஓடினோம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
விஷால் அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு. ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை. அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஸோ மீடியாவுக்குள்ள முறையில் அதை பற்றி சீரியஸாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளுடைய வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்றது வேற, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றது ஒரே விஷயம் தான். பட் அது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கம்யூனிகேட் பண்றதுல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு வந்து புள்ளையே கொடுக்கல. அவன் போகாத கோயில் கிடையாது, எங்கேயோ அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவங்க எல்லா அஷ்டாதேசம் கூப்பிட்டாங்க, எல்லா கூப்பிட்டு கொண்டு பாருங்க, ஜோஷியம் பாருங்க சொல்லும்போது எல்லா பத்தி எல்லாரும் வருடம் சொல்றாங்க. டெஃபினெட்லி அதான் இவனாலதான் உங்களுக்கு வந்து மரணம், இவன் வந்து உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இனானிமஸா எல்லாரும் சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கு. தவிர்க்கல, இதெல்லாம் உள்ள போடுங்க, உள்ள போட்டு இந்த 10 நாள் வந்து தலையில எட்டுங்க அப்படின்னு ராஜா சொன்னாங்க. இன்னொரு ஜோசியக்காரர் வந்த பெரிய ஜோசியக்காரர் வந்துட்டு அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர், அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் என்ன நடந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர். அவரு வந்து பார்த்த ராஜா, நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவா இருப்பாங்க, உன்னை விட பேரு புகழ வந்து 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் குஷ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேலை கேளு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசிகாரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும். அது சொல்லிட்டு இவனால வந்து சாவடிக்கிற இவனால அதை வந்து கேட்கலாம், அவன் ஜாதகம் கேட்கறான், அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்றது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாம வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து மேடையில் வந்து எல்லா வந்து இவங்க தலைவர்கள், விநியோகஸ்த தலைவர், ப்ரொடியூசர் தலைவர், அந்த விஷால், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யுவர் அச்சீவ்மெண்ட். டெஃபினெட்லி இந்த மாதிரி நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சினிமா எடுக்கும்போது இந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு எல்லாருமே சம்பாதிக்கணும் அந்த எண்ணத்தோட அந்த படத்தை வந்து விற்கணும். நாம மட்டும் சம்பாதிச்சு போயிடணும் அப்படின்னு சொன்னா ஒன்றும் ப்ரொடியூசர் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும், அந்த வியாபாரம் அப்படின்னு சொன்னா செய்யணும். அப்படியே தேர்தல் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படி வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல விட்டுகளை காட்டுவான், பல ஷோ பண்ணுவான், பல மாதிரி விளம்பரம் பண்ணுவான். அதெல்லாம் நீ பார்த்து ஏமாந்துட்டு நீ வெளியே கேட்டமா கூப்பிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லி அது கூட தப்பு. ஸோ நீங்க வாங்குறதுக்கு முன்னால ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபியூட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா தாங்குமா, அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்க வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது கூட கரெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லாரும் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிட்டு இந்த படம் டெஃபினெட்லி 100% நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் சித்தர் சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அண்ணன் இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி நான் கூடாமலே நான் வருவேன். நன்றி, வணக்கம்.